சில தினங்களுக்கு முன்பு கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்த இளைஞர்கள் சிலர் போதை காளானை பறித்து தேனுடன் கலந்து சாப்பிடுவது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இந்த வீடியோ கொடைக்கானல் மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இளைஞர்களை சீரழிக்கும் இது போன்ற நிகழ்வுகளால் சர்வதேச சுற்றுலா நகரமாக விளங்கும் கொடைக்கானல் மெல்ல மெல்ல போதை நகரமாக மாறிவிடுமோ என்ற கவலையில் உறைந்து போய் இருக்கின்றனர் கொடைக்கானல் மக்கள். இது குறித்து கொடைக்கானல் மக்கள் கவலையுடன் சில தகவல்களை பகிர்ந்தனர். கொடைக்கானல் அழகை ரசிக்க வந்த காலம் மாறி போதை காளான் போன்ற போதைப் பொருளை தேடி வரும் நிலை உருவாகியுள்ளது. ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வரும் கொடைக்கானலில் போதைப் பொருள் புழக்கத்தை அறவே ஒழிக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக போதை காளான் என கூறி சுற்றுலா பயணிகளிடம் பணம் பறிக்கும் கும்பலை கட்டுப்படுத்த வேண்டும். மேலும் இளைஞர்களை போதையின் பாதைக்கு அழைத்து செல்லும் வகையில் கொடைக்கானலில் போதை காளான் கிடைப்பதாக சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவிடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். போதைப் பொருள் குறித்து சுற்றுலா பயணிகளிடம் போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கொடைக்கானல் மக்கள் கூறினர்.